என் பெயர் அது இப்போது தேவையில்லை. நான் யார், என் அடையாளம் என்ன என்பதெல்லாம் சில மணி நேரங்களில் மாறிப்போய்விட்டது. என் வாழ்க்கை ஒரு அழகான நதியாக அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. நான் என் கணவரை உயிருக்கு உயிராக காதலித்தேன். அவரும் அப்படித்தான் என்று நான் முழுமையாக நம்பினேன். நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு அழகான வாழ்க்கையை, ஒரு சிறிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டோம். ஆனால் பணம், வியாபாரம் மற்றும் உறவுகளின் சுயநலம் ஒரு பெண்ணின் உணர்வுகளை எப்படி சல்லி சல்லியாக உடைக்கும் என்பதை நான் இப்போதுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு அழகான காலை பொழுது. எங்கள் வீட்டில் ஒருவித உற்சாகம் குடிகொண்டிருந்தது. என் மாமனார், அதாவது என் கணவரின் அப்பா, எங்களை பார்க்க வருவதாக சொல்லியிருந்தார். அவர் மிகவும் வசதியானவர், சமூகத்தில் பெரிய அந்தஸ்து கொண்டவர். அவர் எப்போது வந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என் கணவருக்கு தன் அப்பாவின் முன்னால் தான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற தவிப்பு எப்போதுமே இருக்கும். நாங்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கியிருந்தோம். அது ஒரு ஸ்பா மற்றும் மசாஜ் பார்லர். பெண்களுக்கான பிரத்யேகமான அழகுகலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு இடம் அது. அதை நான் தான் முன்னின்று கவனித்துக் கொண்டேன். அதற்காக நான் எவ்வளவு உழைத்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கினேன். எங்கள் கனவு திட்டம் அது. அதை என் மாமனாரிடம் காட்டுவதற்காக நான் மிகவும் ஆவலாக காத்திருந்தேன். அவர் வந்தார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக அவரை வரவேற்று கட்டியணைத்துக் கொண்டேன். மாமா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று அன்போடு கேட்டேன். அவரும் சிரித்தபடியே, நான் நன்றாக இருக்கிறேன் மாமா. நீயும் உன் கணவரும் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் புதிய பிசினஸ் எப்படி போகிறது என்று கேட்டார். அவர் கேட்டவுடன் என் கணவரின் முகத்தில் ஒரு பெருமிதம். எல்லாம் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறதப்பா. நான் அந்த ஸ்பாவை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்கிறாள். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று என்னை பெருமையாக பேசினார். எனக்கு அதை கேட்கும்போது வானத்தில் பறப்பது போலிருந்தது. என் கணவர் என் உழைப்பை மதிக்கிறார் என்ற சந்தோஷம் அது. நாங்கள் மூவரும் உணவு மேஜையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சினிடையே என் மாமனார் கேட்டார், சரி, எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஏன் அந்த ஸ்பாவை பெண்களுக்கு மட்டும் என்று சுருக்கிவிட்டீர்கள்? ஆண்களையும் வாடிக்கையாளர்களாக அனுமதிக்கலாமே, பிசினஸ் இன்னும் பெரிதாகுமே என்றார். நான் சற்றே தயங்கினேன். இல்லை மாமா, நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இது பெண்களுக்கு மட்டுமானது என்றுதான் முடிவு செய்தோம். எனக்கு அதில்தான் சௌகரியமாக இருக்கிறது. ஆண்கள் வரும்போது நான் அங்கே வேலை செய்வது எனக்கு ஒருவித தயக்கத்தை தருகிறது என்று மென்மையாக சொன்னேன். என் கணவரும் முதலில் எனக்கு ஆதரவாகவே பேசினார். ஆமாம் அப்பா, அவளுக்கு அதில் விருப்பமில்லை. அதோடு இப்போதுதான் 2 வாரங்கள் ஆகின்றன. பொறுமையாக பார்க்கலாம் என்றார். ஆனால் என் மாமனார் விடுவதாக இல்லை. பிசினஸ் என்று வந்துவிட்டால் சௌகரியம் பார்க்கக்கூடாது. எல்லோரையும் வாடிக்கையாளர்களாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்களையும் அனுமதிக்க வேண்டும். அதான் உண்மையான தொழில் வளர்ச்சி என்று ஒருவித அழுத்தத்தோடு கூறினார். எனக்கு உள்ளுக்குள் ஒரு சிறு நடுக்கம் ஏற்பட்டது. அவர் பார்வையும் அவர் சொல்லும் விதமும் எனக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதை நான் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து என் கணவரும் மாமனாரும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். நான் என் அறையில் இருந்தேன். அப்போது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே எங்கள் அறையின் குளியலறைக்கு அருகே வந்தனர். நானும் அங்கே சென்றேன். அப்போதுதான் என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடப் போகும் அந்த வார்த்தைகளை என் மாமனார் சொன்னார். அவர் என் கணவரை பார்த்து, ஆண்கள் வரவேண்டும் என்று நான் சொன்னது பிசினஸுக்காக மட்டுமல்ல, எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்றார். என் கணவர் புரியாமல், என்ன சொல்கிறீர்கள் அப்பா என்று கேட்டார். மாமனார் என் கண்களை நேராக பார்த்து கொண்டே ஒரு கொடூரமான புன்னகையுடன் சொன்னார், உங்கள் ஸ்பாவில் முதல் ஆண் வாடிக்கையாளராக நானே வரப்போகிறேன். எனக்கும் மசாஜ் வேண்டும். அதை உன் மனைவிதான் எனக்கு செய்ய வேண்டும். நான் அப்படியே உறைந்து போய்விட்டேன். என் இதய துடிப்பு ஒரு நொடி நின்றுவிட்டதாக உணர்ந்தேன். இது என்ன பேச்சு? மாமனார், அதாவது எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதுவும் என் கணவர் முன்னிலையிலேயே. எனக்கு கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. கோபமும் அருவருப்பும் பயமும் ஒட்டுமொத்தமாக என்னை தாக்கின. நான் என் கணவரை பார்த்தேன். என்னை யார் என்று நினைத்தீர்கள் என்று அவர் தன் அப்பாவின் சட்டையை பிடிப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். என் மனைவியிடம் என்ன பேச்சு பேசுகிறீர்கள் என்று கோபப்படுவார் என்று என் கண்கள் கெஞ்சின. ஆனால் அங்கேதான் என் முதல் மரணம் நிகழ்ந்தது. என் கணவர் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பின் மெதுவாக சிரித்தபடியே, என்னப்பா இது, விளையாடுகிறீர்களா என்று கேட்டார். நான் விளையாடவில்லை, நான் உண்மையாகத்தான் கேட்கிறேன். அவள் எனக்கு செய்ய வேண்டும். இது ஒரு டெஸ்ட் மாதிரி வைத்துக்கொள். நான் உங்கள் வாடிக்கையாளர்.
அவள் என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்றார் மாமனார் எவ்வித கூச்சமுமின்றி. நான் தவித்துப் போய் என் கணவரை பார்த்தேன். ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று நான் என் கணவரிடம் முணுமுணுத்தேன். ஆனால் என் கணவர் என்னை பார்த்து ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தார். அதில் காதலோ பாதுகாப்போ இல்லை, மாறாக பிஸ்னஸும் பண பேராசையும் மட்டுமே இருந்தது. அவர் என்னிடம் வந்து என் தோள்களை பிடித்து கொண்டு சொன்னார், அதிலென்ன தப்பு இருக்கிறது? அப்பாதானே கேட்கிறார். பிஸ்னஸ் என்று வந்துவிட்டால் எல்லாம் ஒன்றுதான் என்று அவர் சொல்வது சரிதானே. இதை நீ ஒரு தொழிலாக பார். அவர் ஒரு வாடிக்கையாளர், அவ்வளவுதான். என் காதுகளை என்னாலேயே நம்ப முடியவில்லை. இது என் கணவரா? இது என்னை காதலித்தவனா? பணத்திற்காகவும் பிஸ்னஸுக்காகவும் தன் அப்பாவின் சொல்படி கேட்பதற்காகவும் என்னையே விற்க துணிந்து விட்டானா? நீ என்ன சொல்கிறாய்? அவர் உன் அப்பா, நான் உன் மனைவி. என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்று நான் அவனிடம் கெஞ்சினேன், வாதிட்டேன். ஆனால் அவன் என்னை மேலும் சமாதானப்படுத்தினான். நீ ஏன் இதை இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய்? அவர் நம் வளர்ச்சிக்கு உதவப் போகிற மனிதர். அவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நீ இதை செய்யாவிட்டால் அவர் நம்மை பற்றி தவறாக நினைப்பார். பிஸ்னஸ் போய்விடும். ப்ளீஸ் எனக்காக இதை செய். ஜஸ்ட் ஒரு கஸ்டமராக நினைத்துக்கொள் என்று அவன் வற்புறுத்தினான். அந்த நொடியில் நான் உணர்ந்து கொண்டேன், நான் அவனுக்கு ஒரு மனைவி அல்ல, ஒரு முதலீடு. அவனுடைய பிஸ்னஸ் வளர நான் ஒரு கருவி. என் சுயமரியாதை, என் உணர்வுகள், எதற்கும் அங்கே மதிப்பில்லை. மாமனார் எங்களை விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டு ஒரு வெற்றியாளனைப் போல பார்த்து கொண்டிருந்தார். என் கணவர் என் முகத்தை பார்த்து, ஓகேதானே, எல்லாம் நம் நல்லதுக்குத்தான், நீ போய் ரெடியாகு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். நான் அந்த குளியலறையில் தனித்து விடப்பட்டேன். கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு பெண்ணுக்கு இதைவிட பெரிய அவமானம் இருக்க முடியுமா? தன் கணவனை தன்னை இன்னொரு ஆணுக்கு, அதுவும் மாமனாருக்கு ஒரு வாடிக்கையாளராக பார்க்கச் சொல்லி வற்புறுத்துவதை எந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும்? நான் அழுது தீர்த்தேன். எதிர்த்து போராடி வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் என்னை சுற்றியுள்ள உலகம், எனக்கு அடைக்கலம் தர எவரும் இல்லாத நிலை, என் கணவன் மீதிருந்த ஒருவித முட்டாள்தனமான பாசம் எல்லாம் என்னை கட்டி போட்டன. பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை ஒரு எந்திரமாக மாற்றிக் கொண்டிருந்தன. என் மனதிற்குள்ளிருந்த நான் செத்துவிட்டேன். இனி நான் ஒரு உயிருள்ள சடம்தான் என்று முடிவு செய்தேன். என் உணர்வுகளை மறத்துப் போகச் செய்தேன். அறையின் வெளியே மாமனார் எனக்காக காத்திருந்தார். நான் மெதுவாக என் உடைகளை கழத்துவிட்டு ஒரு துண்டை கட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். என் கணவர் என்னை உற்று பார்த்தார். என் கண்களில் இப்போது ஒருவித கள்ளத்தனம் இருந்தது. குட் கேர்ள் என்று அவன் மனதிற்குள் சொல்வது போலிருந்தது அவனுடைய பார்வை. அவன் என்னை அந்த அறைக்குள் அனுப்பிவிட்டு வெளியே நின்று கொண்டான். நான் பெட்டை நோக்கி நடந்தேன். அங்கே என் மாமனார் முகத்தில் ஒரு வக்கிரமான புன்னகையுடன் படுத்திருந்தார். நான் அவர் அருகே சென்றேன். என் கைகள் நடுங்கின. என் ஆன்மா சுக்கு நூறாக உடைந்து சிதறிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் இப்போது ஒரு ப்ரொஃபஷனல். என் கணவர் சொன்னது போல இது ஒரு பிஸ்னஸ். நான் என் கைகளை அவர் மீது வைத்தேன். அந்த நொடியில் அந்த வீட்டின் கதவுகள் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் அர்த்தமும் நிரந்தரமாக அடைக்கப்பட்டது.